Hello guys, welcome back to my channel Kumaravel Sara. இன்னைக்கு ஒரு டெஸ்க் ஆர்கனைசர் இல்லைனா டெஸ்க் மேக் ஓவர் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து பண்ண போகிறோம். இது நான் எதனால் இப்படி காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபெவிகால் வந்து நான் என் கடையில் எடுத்துகிட்டு வந்தது ஃபுல்லாக அந்த பேப்பர்லேயே அது வந்து போயிருக்கு. அவ்வளோதான், அது வேஸ்ட்டு. அதனால் அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்ததே 2 தான். அப்புறம் இன்னொன்று எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுலேயாவது ஒட்டலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நம்ம கார்ட்போர்டில் பண்ணது தான். கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கோபுரம் மாதிரி, அதாவது மைக்கு மாதிரி ஆர்ச் மாதிரி. மிச்சம்லாம் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டெல்லாம் நம்ம வைக்கிறனால அது கொஞ்சம் வெயிட் தாங்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறது வந்து ஒரு 2 ஒன்றா ஒட்டிக்கலாம். ஒரு இது மேலே இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒட்டிட்டு அப்புறம் கவர் பண்ணிக்கலாம். நான் இது வந்துட்டு வால்பேப்பர் வந்து மீஷோவில் வாங்கினது என்கிட்ட இருந்துச்சு. அதனால் அதை வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயிட் பேப்பரோ அல்லது ஏதாவது பெயிண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி தான் அவுட்புட் இருந்தது. அதனால் நான் வந்து ஒட்டி பார்த்தேன். அந்த ஒரு குயிக் தாங்கிறனால எப்படியோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் ஒட்டிட்டேன். ஆனால் பார்க்க ஒரு மாதிரி அழகாக தான் இருந்துச்சு. அப்புறம் சைடில் டபுள் சைட் செலோ டேப்லாம் போட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பெக் போர்ட் தான் இருக்குது, அது பக்கத்தில் நம்ம பெக் போர்ட் வீடியோ வந்து போட்டிருப்போம். நெக்ஸ்ட் இது எப்போயோ பண்ண டியூலிப் ஃப்ளார்ஸ்லாம், அப்புறம் நம்ம பண்ண இந்த வாஸ், அதில் வந்துட்டு வாஸ் இல்லை, அது வந்து பென்சில் ஸ்டாண்டு. பட் வந்து நான் அதில் போட்டு வச்சுட்டேன். இப்படி தான் இருந்தது. அந்த இடமே குப்பை மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இதெல்லாம் பண்ணி முடித்து எடுக்கிறதுக்குள்ளே ஐயோ நான் முடிஞ்சேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம அன்னைக்கு அந்த ஃபோம் ஷீட்டில் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இதை மேலே வச்சிட்டேன். அப்புறம் இந்த பேங்கிளில் பண்ண அந்த கிராஃப்ட் அதெல்லாம் வந்து மேலே வச்சுட்டு அப்புறம் அக்ரலிக் பெயிண்ட் கொஞ்சமாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து இங்கே கீழே நான் வந்துட்டு ஒன்றா வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் வந்து இது நான் ஏற்கனவே அந்த ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வச்சுருந்தேன், அதுவே நல்லா தான் இருந்தது. பட் இப்போ பண்ணதுக்கு ஏதாவது வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டேன். இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கிராஃப்ட் ஏதாவது பண்ணி வீடியோக்கு போடுறதா இருந்தால் அது ஃபுல்லாக பண்ணி வைப்போம் இல்லையா. ஆனால் கம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே எடுத்து வச்சு கிராஃப்டாக இன்ன வரைக்குமே அந்த வீடியோ நான் போடலை. நான் ஆர்கனைஸ் பண்ணதே கண்றாதியாக தான் இருக்குது. இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணேன். அப்புறம் குப்பையெல்லாம் வாரி போட்டுட்டு இப்படி தான் இருந்தது. கடைசியில் அந்த டிஸ்க் மேக் ஓவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. பட் இதுக்கப்புறம் வந்து அது பொறுமையாக பண்ணிக்கலாம். அது ஏன் அப்படின்னு தெரில, எனக்கு தூக்கம் வருது, நைட் நேரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. இந்த மேக் ஓவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லாஸ்ட்டில் நல்லா தான் இருக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.